Good morning, students. Today I am going to explain Henry's law. Henry's law is a very easy question. CBSE போர்டு எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஹென்ரிஸ் லான்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது P ப்ரொபோஷனல் எக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, P ப்ரொபோஷனல் எக்ஸ். Pன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர். Pன்னா என்னது? பார்ஷியல் ப்ரெஷர். எக்ஸ்னா என்னதுன்னா மோல் ஃப்ராக்ஷன். Pனா பார்ஷியல் ப்ரெஷர், எக்ஸ்னா மோல் ஃப்ராக்ஷன். நீங்கள் இவ்வளவு எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா 1 மார்க் தருவாங்க. பாரு, பார்ஷியல் ப்ரெஷர்னா எதுடைய பார்ஷியல் ப்ரெஷர் உனக்கு தெரியணும். த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இன் வேப்பர் ஃபேஸ். த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸுடைய பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் நம்ம எடுக்கிறோம் இந்த வேப்பர் ஃபேஸில் பார்க்குறோம். அது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கணும்னா டு த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கேஸ் இன் த சொல்யூஷன். டு த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கேஸ் இன் த சொல்யூஷன். இவ்வளவுதான் டெஃபினிஷன், வெரி ஈஸி. பார்த்துக்கோங்க, த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இன் வேப்பர் ஃபேஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கேஸ் இன் த சொல்யூஷன். அப்போது ஹென்ரிஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா ப்ரெஷருக்கும் மோல் ஃப்ராக்ஷன் இந்த ரெண்டையும் உள்ள ரிலேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போது அவர் ரிலேஷன் பார்க்கும்போது இது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுதுன்னா மோல் ஃப்ராக்ஷன், அதாவது கேஸ் இன் த சொல்யூஷன் அதோடைய கேஸுடைய சால்யூபிலிட்டி கேரக்டர் இன்க்ரீஸ்டாக இருக்கும். ப்ரெஷர் இன்க்ரீஸ்னா எக்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். எக்ஸ் மோல் ஃப்ராக்ஷன் குறையுதுன்னா ப்ரெஷர் குறைவாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு KHX. இந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை நம்ம ஈக்குவலாக மாற்றுறோம். ஈக்குவலாக மாற்றும் போது KHங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் டேமை அப்ளை பண்ணுறோம். P ஈக்குவல் டு KHX. இந்த KHனா மீனிங் என்னன்னா KH இஸ் அ ஹென்ரி லா கான்ஸ்டன்ட். ஹென்ரி லாவுடைய கான்ஸ்டன்ட் தான் இந்த KH. இப்போ KH என்ன ப்ராப்பர்ட்டினா டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி. KHனா என்ன ப்ராப்பர்ட்டி? டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ டெம்பரேச்சர் டிபெண்ட் ப்ராப்பர்ட்டி இதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா ஒரு XY ஒரு 3 கேஸுடைய KH வேல்யூ கொடுப்பாங்க. KH வேல்யூ கொடுத்துட்டு இதில் எந்த கேஸ் ஹை சால்யூபிளாக இருக்கும், எந்த கேஸ் லோ சால்யூபிளாக இருக்கும்னு கொடுப்பாங்க. அது எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா பாருங்கள். ஹீலியம் கேஸு at 20 degree Celsiusல KH value 144.97. Nitrogen gas at 20 degree Celsius 76.48. Oxygen gas KH value at 20 degree Celsius 34.86. Already I told you KH எதை பொறுத்தது? டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி. டெம்பரேச்சரை பொறுத்து இருக்குது. டெம்பரேச்சரை பொறுத்து தான் இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க at 20 degree Celsiusல. அப்போ 20 degree Celsiusல KH வேல்யூ ஹீலியத்துக்கு அதிகமாக இருக்குது, ஆக்சிஜனுக்கு லோவாக இருக்குது. அப்போது அதிகமாக இருக்கிறது லோ சாலியபிளாக இருக்கும், குறைவாக இருக்கிறது ஹை சாலியபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ ஹீலியம் இஸ் எ லோ சாலியபிலிட்டி, ஆக்சிஜன் இஸ் எ ஹை சாலியபிலிட்டி. மேக்ஸிமம் இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் உனக்கு ஹென்ரிஸ் லால கேட்பாங்க. தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.